வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டெட் 2019 எழுதுனா வேலை கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்றது இப்போது அடுத்த சந்தேகமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், கடைசிக்குள்ளே முடியத்துக்குள்ளே நீங்களே அதுக்கான ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஃபஸ்ட்டு டெட்டு 2012-13 வாக்கில் நடந்த அந்த ஃபஸ்ட்டு டெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 90 மார்க் எடுத்தால் போதும் நீங்கள் பாஸ் பண்ண, 150க்கு 90 எடுத்தால் போதும் நீங்கள் பாஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 9000 வேகன்சி பக்கம் இருந்தது. ஆனால் செலக்ட் ஆன பர்சன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6000 பேர் பக்கம் மட்டும்தான் பாஸ் ஆனாங்க. மீதி வந்து 3000 வேகன்சி ஃப்ரீயாகவே இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எடுக்கலாம் கூட நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போ என்ன சிலபஸ் எடுக்கிறது கூட தெரியாமல் எடுத்தோம். நிறைய பேருக்கு என்ன படிக்கணும் கூட தெரியாமல் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் கம்மியான பேர் தான் வந்து செலக்ட் ஆக முடிஞ்சுது. அடுத்து வந்ததை பார்த்திங்க அப்படின்னா 2வது டெட் அப்படிங்கிறப்போ போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக, அது மீன்ஸ் என்ன அப்படின்னா வேகன்சி வந்து எக்ஸ்டன் ஆகிடுச்சு. பட் ஆனால் பாஸ் பண்ணுறவங்களுடைய விகிதம் வந்து குறைவாக தான் இருந்தது. பட் எப்படியோ அப்படின்னு மெயின்டைன் பண்ணி அந்த இதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஆட்கள் நிறைய தேவைப்பட்டாங்க. படித்து பாஸ் பண்ணவங்க ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க. சரி, ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிட்டாங்க. 3வது டெட்டு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்குனால வந்துருச்சு. இதெல்லாம் எதுக்காக வந்தது அப்படின்னா அந்த கடந்து வந்த பாதையை பார்க்கும்பொழுது அந்த ஃபில்டர் பண்ணணும். மொத்தத்தில் வந்து நிறைய பேர் படித்தவங்க வந்துட்டாங்க. அவங்க வேகன்சி விட அதிகமான ஆட்கள் பாஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அதிகமாகவே நம்ம மக்கள் இருந்திருக்காங்க. அதாவது என்னென்னா அதிக பேர் பாஸ் பண்ணி முன்னாடி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 82,000 பேர் பக்கம் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டைமில் வந்து டெட்டு பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி போஸ்டிங் போடுறது அப்படின்னா 82,000 வேகன்ட் இருக்கா? இல்லை, இருக்கிற வேகன்சி கம்மியாக தான் இருக்குது. சரி, இதை ஃபில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்ட்டு யோசிச்சு பார்த்துருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கலாம், டெட்டு பாஸ் பண்ணுங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம், அதில் செலக்ட் ஆகிறவங்க தான் போஸ்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுவும் இன்றைக்கி அது வந்து இழுபறியில் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ பிரச்சனை என்ன? இன்றைக்கி நான் டெட் எக்ஸாம் பாஸ் எழுதுனேன்னா எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. சரி, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெட்டு பாஸ் பண்ணுறீங்க ரைட்டு, அடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் பாஸ் பண்ணால் தான் போஸ்டிங் ரைட்டு. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இந்த ரெண்டையும் நம்ம எழுதணும்? ஏன் ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாமே எழுதி நம்ம வாட்டுக்கு இந்த மாதிரி போஸ்டிங் போயிட்டு போகலாமா? கிடையாது. சரி, இப்போ கவர்மெண்ட்டுடைய ஒரு டெக்னிக், அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஒரு வேலையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 2 எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா? குரூப் 2 எக்ஸாமில் ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, முன்னே வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி பாஸ் பண்ணாங்க, அடுத்து இன்டர்வியூ போஸ்டிங் கொடுத்தாங்க, உடனே உள்ளே அனுப்பி விட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 எக்ஸாமை பிரைமரி பாஸ் பண்ணி, மெயின் பாஸ் பண்ணி, அடுத்து இன்டர்வியூ பாஸ் பண்ணால் தான் போஸ்டிங். இப்போ பாருங்கள், 3 எக்ஸாம் 3 போட்டி நமக்கு வந்துடுச்சு. இதையும் தானே நம்ம இப்போ எழுதிட்டுருக்கோம். வேணான்னு சொல்லி நம்ம சொல்லலை. அதே மாதிரி தான் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமும் கொண்டு வந்தாலும் நம்ம எழுத தயாராக இருந்தாகணும், வேறு வழி இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, போட்டியாளர்கள் வந்து நிறையா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் வந்து சில கட்டுப்பாடு கொண்டு வரும், நாம் அதுக்கு தகுந்ததாக போயாகும். சரி, இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் டெட்டில் வேலை கன்ஃபார்மாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரீசன்கள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு வேகன்சியில் எந்த பக்கம் பார்த்தாலும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் படித்து முடிச்சு வர்றவங்க பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஆகட்டும், மற்ற என்ன டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், லட்சக்கணக்கான பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் போட்டிகள் அதிகமாகத்தான் இருக்குது. சரியா? ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ குரூப் 2 டிஎன்பிசியில் வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் டெட்டு பாஸ் பண்ணுற, அதாவது டெட் எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, இவங்க அத்தனை பேர் பிஎட் முடிச்சு டிடிஎட் முடிச்சுங்க தான். இப்போ நீங்கள் வந்து இந்த டெட்டு எழுதாதீங்க, டிஎன்பிசி மட்டுமே படிங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல லட்சக்கணக்காக செலவு பண்ணி பிஎட்டை முடிச்சுட்டு நம்ம கம்முன்னு பல லட்சம் இல்லை, பல ஆயிரங்கள் செலவு பண்ணி, லட்சங்கள் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது இல்லையா, பல ஆயிரங்கள் செலவு பண்ணி பிஎட் முடித்தவங்க கம்முன்னு வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? டெட் எக்ஸாம் எழுத வேணாம், சரி டெட் எக்ஸாம் யாரும் எழுதாதீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அப்படி வீட்டில் சும்மா இருக்க போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு கவர்மெண்ட் ஜாப், இந்த ஜாப் தான் வேணும்னு சொல்லிட்டாலும் இந்த இடத்துல போராட்டத்துக்கு டைம் இல்லை, அதுக்கான அவகாசம் நமக்கு இல்லை. இப்போ படிச்சவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதனால் நமக்கு தேவை என்ன, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது டெட் எக்ஸாமும் எழுதலாம், டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம். இந்த 2 எக்ஸாமில் தான் 2யுமே பாஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன அப்படின்னா சின்ன டெக்னிக் மட்டும் தான். 2க்கு பேப்பர் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. டெட்டுக்கு அப்படின்னா இங்கிலீஷு சைக்காலஜி மட்டும் எக்ஸ்ட்ரா படித்தா போதும். டிஎன்பிசி அப்படிங்கிறப்போ எப்படியும் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டெட்டோடைய மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், இந்த 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க. எம்எஸ் ஸ்டூடெண்ட் அல்லது எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் தாங்க இருப்பீங்க. எம்எஸ் ஸ்டூடெண்ட்டோ எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டோ ஜென்ரல் பேப்பர் என்ன, தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி வந்திருக்கும். எம்எஸ் ஸ்டூடெண்ட் மேத்ஸ் சயின்ஸ் படிப்பீங்க, அங்கே ஆர்ட்ஸ் படிக்க மாட்டீங்க. டெட்டுக்கு எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் சைக்காலஜி, அப்புறம் உங்கள் மேட்சில் நீங்கள் இருந்தால் போதும். இது அப்படியே டிஎன்பிசிக்கு வாங்க. மேத்ஸில் 25 கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்குறாங்களா, சயின்ஸில் 15 கொஸ்டின் கேட்குறாங்களா, இதில் தெளிவாக இருந்தால் அதில் 40 கொஸ்டின் ஜிகே எடுத்துடலாமா, தமிழ் 100க்கு எடுத்துடலாமா, 140 கொஸ்டின் எடுத்துடலாமா. அதுவே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்காங்க. டெட்டு படிக்கிற அதே ஸ்டூடெண்ட் டிஎன்பிசிக்கு வந்து பாருங்கள், ஆர்ட்ஸில் வந்து 40 கொஸ்டின் கேட்குறாங்களா, தமிழில் 100 கேள்வி கேட்குறாங்களா, 140 கொஸ்டின் வந்துச்சா. எப்படி பார்த்தாலும் டெட்டுக்கும் டிஎன்பிசிக்கு என்ன பெரிய வித்தியாசம்? 140 கொஸ்டின் உங்களுக்கு ஆவரேஜாக வந்துட்டு தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா டெட்டுக்குங்கிறப்போ இங்கிலீஷு சைக்காலஜி படிக்கிறீங்க. டிஎன்பிசி அப்படின்றப்போ
அந்த எம்எஸ் ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸ் படிப்பீங்க, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் எம்எஸ் படிப்பீங்க இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸை படித்தா போதும், கண்டிப்பாக டிஎன்பிசியும் பாஸ் பண்ணலாம், டெட்டையும் பாஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற அவகாசம் சரியானதா? கரெக்டான டைமிங். டெட் எக்ஸாம் எப்போ வந்துடும்? மே லாஸ்ட்டில் ஜூன் ஃபஸ்ட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது முடித்த உடனே குரூப் 2 எக்ஸாம் வந்துடும். அப்போ தான் குரூப் 2க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. குரூப் 2 எக்ஸாம் அடுத்த 2 மாதம் வந்துடும். குரூப் 2 முடிச்சா அடுத்த 2 மாதத்தில் குரூப் 4 வந்துடும். பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுக்கு அடிக்க ஆரம்பித்தா, நம்ம படித்து முயற்சி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இதில் அடிச்சுட்டு அடுத்து குரூப் 2 அடிச்சுட்டு அடுத்து குரூப் 4 போய் நம்ம நிற்கலாம். புத்திசாலித்தனமாக கொஞ்சம் வியூகம் வச்சு டெய்லி முயற்சின்னு ஒன்று பண்ணணும். பயிற்சி மீன்ஸ் என்ன அப்படின்னா, முயற்சி கண்டிப்பாக வேணும். பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெய்லி டெஸ்ட் எழுதி பழகணும். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கார் அப்படின்னா அவர் எடுத்த எடுப்பில் போய் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிட்டு வர முடியுமா? ஒவ்வொரு நாளும் அவர் பயிற்சி எடுத்துருக்கணும், பல வருஷக்கணக்காக பயிற்சி எடுத்துருக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் டெய்லி டெஸ்ட் எழுதி பழகுங்க. படித்ததெல்லாம் மைண்டில் நிறுத்தணும்னா டெஸ்ட் எழுதி பழங்க, ஷார்ட்கட் நிறைய கண்டுபிடிங்க. சரியா? இப்போ இங்கே யாருமே டேலண்ட் இல்லாமலாம் கிடையாது, அத்தனை பேருமே டேலண்ட் தான். 1வது பாஸ் பண்ண முடிஞ்சதில்லை, 5வது பாஸ் பண்ண முடிஞ்சதில்லை, 10வது +2 டிகிரி அத்தனையும் பாஸ் பண்ண முடிஞ்சதில்லை. யார் முட்டாள்? எல்லாருமே புத்திசாலிகள் தான். அப்புறம் ஜெயிக்கிறது மட்டும், அப்போ ஜெயிக்கிற அத்தனை பேருமே புத்திசாலிகளா? ஜெயிக்காத அத்தனை பேர் முட்டாள்களா? கிடையவே கிடையாது. சந்திரபாபு சொன்ன மாதிரி தான், வெற்றி பெற்ற அனைவரும் புத்திசாலிகள் இல்லை, புத்திசாலி அத்தனை பேர் வெற்றி பெற்றதாக கிடையாது. விஷயம் என்ன? சின்ன டெக்னிக், சில ப்ராக்டிஸ் இல்லை, அவ்வளோதான். அந்த சின்ன டெக்னிக்குங்கிறது தான் இங்கே நம்ம என்ன பண்ணணுன்றதுக்கான முயற்சி. அதுக்கான சில டெக்னிக் தான் என்ன அப்படின்னா, முக்கியமான டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் அடிக்கடி உங்களுக்கு நான் வீடியோ சொல்கிறதுக்கு இதுதான் ரீசன். எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும், டெட் எக்ஸாம் ஆகட்டும், அதில் பார்த்தீங்கன்னா பாடப்பகுதியிலேருந்தே தான் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. பணக்கொள்கை இருக்குது அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் இருக்குன்னா இதில் அதுலேருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. குடியரசுத் தலைவரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 80% கொஸ்டின்ஸ் அதுலேருந்தே நம்ம எடுக்கலாம். சரியா? அது டெட்டுக்கும் அதே நிலமை தான், டிஎன்பிசிக்கும் அதே நிலமை தான். இந்த மாதிரி சில வியூகங்கள், அந்த டெக்னிக், இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒரு போருக்கு வியூகம் அமைக்காமல் ஜெயிக்க முடியாது, ஒரு எக்ஸாமுக்கும் வியூகம் அமைக்க முடியாமல் ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டால் அந்த காலம் கிடையாது. கூப்பிட்டு வேலைக்கு வரையா அப்படின்னு கூப்பிட்டு, எப்போ நாளை கவர்மெண்ட் ஜாப் வரேன்ப்ப அப்படின்னு போவோம். எப்போ உங்கள் தாத்தாக்கள் காலத்தில் கேட்டு பாருங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குமா, நீங்கள் வேலைக்கு வரியா, நாளை வேலைக்கு வர மாட்டேன், போ கவர்மெண்ட் வேலைக்கு வரியா, வரமாட்டேன் அப்படிம்பாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு எவ்வளோ போட்டி, எவ்வளோ போராடுறோம் பார்த்தீங்களா? எதுவுமே அப்படி தான், போராடி தான் ஆகணும். போராடணுன்னா கண்டிப்பாக அதுக்கு வியூகம் அமைச்சே ஆகணும். சரியா? இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இதில் என்ன அப்படின்னா, நம்ம முயற்சிங்கிறது ஒன்று முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோம், அடுத்த எக்ஸாம் அடிச்சுப்போ இந்த எக்ஸாமே வேணாம் அப்படின்னு தூக்கி அடிச்சு போயிட்டே இருப்போம். சரியா? இந்த தவிர நம்ம பண்ணக்கூடாது. பல பேர் சொல்லலாம், ஆனால் அது உண்மையாக நான் செஞ்சு ப்ராக்டிஸாக செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய நிறைய பேர் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றும் கிடையாது, சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க. 10th இங்கிலீஷில் ஃபெயில் ஆகுது. அதே 10th புக்கில் இங்கிலீஷில் தன்னை பற்றி ஒரு பாடம் வரவழைச்சவர் சச்சின் டெண்டுல்கர். யோசிச்சு பாருங்கள். அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னுடைய கேரியர், தனக்கு என்ன வருமோ அதை செஞ்சார். இந்த இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பல வியூகம் அமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நம்ம செலக்ட் ஆகி காட்டலாம். செலக்ட் ஆக முடியாமலே கிடையாது, கண்டிப்பாக முடியும் உங்களால். பட் அதுக்கு என்னென்னா சின்ன வியூகமும் அந்த பயிற்சி மட்டும்தான் வேணும். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா வின் பண்ணவங்க நிறைய பேர் இதான் சொல்லுவாங்க, அந்த வியூகம் அந்த பயிற்சி மட்டும் எனக்கு இருந்தால் போதும், அது மட்டும் பண்ணியிருந்தால் போதும், நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்ம உங்களுடைய நிலைமை அதுதான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதெல்லாம் பண்ணுற ரைட் சார் நீங்கள் சொல்கிறதால ஓகே, ஏற்கனவே எழுதுன 82,000 பேருக்கு வெளியே காணோம். அதே சமயத்தில் 2 எக்ஸாம் வரப்போகுது. இந்த எக்ஸாமை நான் எழுதுறதுக்கு பேசாமல் டிஎன்பிசி நான் எழுதிட்டு போயிடலாம் சார். வாஸ்தவம் தான், யார் இல்லைன்னு சொன்னது? கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் இப்போவே இவ்வளோ போட்டிகள் வருது அப்படின்னா இன்னொரு 4-5 வருஷம், இன்னும் 10 வருஷம் கழித்து போய் பாருங்கள், இதை விட இன்னும் போட்டிகள் அதிகமாக தான் வரும். இப்போவே வைக்கிற எக்ஸாம்களில் சீக்கிரம் நல்ல டேலண்டாக படித்து போஸ்டிங் போயிடுங்க. இன்னும் 5-6 வருஷம், 10 வருஷம், 10-15 வருஷம் போகும்பொழுது இப்போ கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயசாகி போனது அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த டைமில் இன்னும் போட்டிகள் கடுமையாகத்தான் இருக்கும். சரியா? அதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி. ஆனால் டெட்டில் நிறைய வதந்திகள் வரும். நான் வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு டெட்லேருந்து பார்த்துட்ருக்கேன். டெட்டில் வந்து ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெட் எக்ஸாமில் கேன்சல், உங்களுக்கு வந்து எதில் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் போட போகிறாங்க அப்படின்னு ஆரம்ப காலகட்டங்களில் கிளப்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டுக்கு எக்ஸாம் வச்சாங்க, அது பாட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, எல்லோரும் போஸ்டிங் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இந்த வதந்திகள் அப்போ இருந்தே வந்துட்டு தான் இருக்குது. சாதாரணமாக வதந்திகள் வரும். இப்போ வேறு இத்தனை பிரச்சனைகள் கிளப்பியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக வதந்திகள் வரத்தான் செய்யும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த வதந்திகளையும் எதையும் கேர் பண்ணிக்காங்க. உங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருங்க, கண்டிப்பாக எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணலாம். இப்போ டெட்டு மட்டும் இல்லை, டிஎன்பிசி எந்த எக்ஸாமையும் நீங்கள் விட வேணாம், முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நீங்கள் ஏதோ டைம் பாஸுக்கு படிக்க வேணாம். சரியா? நல்ல சின்சியராக உட்காந்து நீங்களே யோசிங்க.
இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஏன் நம்ம போன எக்ஸாம் இந்த எக்ஸாம் நம்ம ஏன் வந்து மார்க் குறைஞ்சது, என்ன ரீசன், இப்போ ஏன் நம்ம இந்த எக்ஸாம் மார்க் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஃப்ளாஸ் ஆகும். நம்ம வந்து மார்க் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், பர்டிகுலர் ஒரு சில டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க, அந்த டாபிக் வந்து ஃபிங்கர் டிப் கொண்டு வந்துருவோம். இந்த லெவலுக்கு வந்து நிற்பீங்க. வின் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கடைசியாக அந்த இடத்துல நிற்பாங்க. இல்லை ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆகணும். சரியா, இப்படி யோசிங்க. அதை விட்டுட்டு டெட் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்களா, இல்லை அது நடத்த விட்டுருவாங்களா, இந்த மாதிரி வதந்திகளுக்கு இடம் கொடுத்துட்டு படிக்காமல் விட்டுறது உண்மையிலேயே மிகப்பெரிய நம்மளே தாழ்த்திக்கிற ஒரு விஷயம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக டெட் எழுதுனா வேலை கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சியும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.